ஹனிமூனுக்கு போறோம்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்க சொல்லிட்டு இப்ப என்கிட்ட வந்து கத்துனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா மானம் போனது எனக்கு. நான் தான் உங்களை கத்தணும். புரியுதா? ஐயோ, நேத்து நைட்டு இவ்ளோ நடந்துச்சா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. என்ன சொன்னீங்க? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம நான் ஹனிமூன் ட்ரிப் புக் பண்ணனா? ஒரு ஆம்பளையோட மனசை புரிஞ்சுக்காம ஊரெல்லாம் டமாரம் போட்டு சொன்னது நீங்க. தப்பெல்லாம் உங்க மேலதான். ஐம் சாரி சாரி சாரி, ரொம்ப சாரிங்க. படபடன்னு என்னெல்லாம் சொல்லிட்டீங்க? என்ன ஒரு வார்த்தை பேச விட்டீங்களா? அதான் சாரி சொல்லிட்டேனே, ப்ளீஸுங்க, சாரிங்க. எப்படி எப்படி எப்படி? நான் டீசன்சி இல்லாதவனா? பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்க தெரியாதவனா? ஒரு சான்ஸ் கிடைச்சதும் என்னெல்லாம் சொல்லிட்டீங்க? ஐயோ சாரி, எல்லாமே என் தப்பு தான். ஐம் ரியலி சாரி. வாழ்க்கை அப்படியே போக முடியாதுல்ல, கொஞ்சம் முன்னேறி போகணும் தலைவா. ஐயோ, அத மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சாரி சாரி. நீங்க சாரி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த விஷயம் இந்நேரம் ஆபீஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். இது டிவில நியூஸா வந்தா கூட ஆச்சரியப்பட தேவையில்ல. டிவிலியா? உங்க போன் அடிக்குது. போய் பாக்குறேன். அம்மா. ஐயோ, எங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு போன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஹலோ. ஹே மது, ஹனிமூன் போறியாமே? அதுவும் ஸ்விட்சர்லாந்து போறியா? உன் தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிருக்க. உன்னை பெத்த அம்மானா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல பாத்தியா? மா, கல்யாணம் ஆகி போன உடனே இந்த அம்மாவை மொத்தமா மறந்துட்டியா மது? சும்மாவா சொன்னாங்க பெத்த பித்து புள்ள மனக்கல்லுன்னு? மா, நான் அப்புறம் கூப்பிடுறேம்மா. ஏய் இருடி, உடனே போனை வைக்கிறேங்கிற. என்கிட்ட நீ மறைச்சாலும் நீ ஹனிமூன் போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. உன்னையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கெல்லாம் அங்க வீட்டுக்கு வரப்போறோம். மா, எனக்கு சும்மா கடுப்பேத்தாத. நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஏன்டி எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்க உம்மனா மூஞ்சி? உன்கிட்ட போய் பேசணும்னு ஆசைப்பட்டேன் பாரு. நீ முதல்ல போனை மாப்பிள்ளை கிட்ட கொடு. மா, அவர்கிட்ட என்னம்மா? குடுக்க போறியா இல்லையா? உங்ககிட்ட அம்மா பேசணுமா? கொடுங்க. ஹலோ அத்தை. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. மாப்பிள்ள நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்களும் மதுமிதாவும் ஹனிமூன் போறதுல ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஸ்விட்சர்லாந்துக்கு என் பொண்ணு போக போறான்னு கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு மாப்பிள்ள. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். மாப்பிள்ள, ஹனிமூனுக்கு 15 நாள்லாம் பத்தாது. இன்னும் கூட ஒரு 15 நாள் இருந்துட்டு வாங்க. சரி 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 அத்தை. இங்க இருக்கிற வேலையெல்லாம் மத்தவங்க பாத்துக்கிட்டோம். என்ன மாப்பிள்ள? சரி, ஓகே. சரிங்க மாப்பிள்ள, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க ஹனிமூனுக்கு கிளம்புற வேலையை பாருங்க. நான் வச்சிடுறேன் மாப்பிள்ள. பாத்தீங்களா, இந்த ஊரே நம்ம ஹனிமூனுக்கு போறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே காரணம் நான் தான். நானே தான். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்கிட்ட கேட்டா பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சது யாரு? நீங்க தானே. அப்ப நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும். ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க, அதையும் கேட்போம். நம்ம 2 பேரும் நேரா பாட்டி கிட்ட போய் இந்த ஹனிமூன் எங்களுக்கு பிடிக்கல, அதனால இந்த ட்ரிப்பை நாங்க கேன்சல் பண்ண முடிவு பண்ணிட்டோம்னு நாமளே சொல்லிட்டா என்ன? என்ன யோசிக்கிறீங்க? இந்த ஐடியாவை தான் இவ்வளவு நேரம் யோசிச்சீங்களா? இப்படி சொன்னா உடனே பாட்டி சரின்னு சொல்லுவாங்களா? என்னங்க நீங்க?
அப்ப என்னதான் வழி? வேற ஏதாவது யோசிப்போம். நல்லா யோசிங்க ப்ளீஸ். அப்புறம் நேத்து நடந்தது, நான் உங்களை திட்டினது எல்லாத்தையும் மறந்துருங்க. இனிமே நான் அப்படி பண்ணாம பாத்துக்கிறேன். ப்ராமிஸ் ப்ராமிஸ். சரி, மறந்துடுறேன். அப்ப நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெயில் வந்ததும் உடனே எனக்கு மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஹாய் நண்பா. I'll just call you back. ஏன்டா அப்படி பண்ண? அதனால எவ்வளவு கன்ஃபியூஷன் தெரியுமா? நண்பா, நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இல்லையோன்னு தோணுச்சு, அதான் கொஞ்சம் விளையாடி பார்த்தோம். சாரி நண்பா, நான் தப்பா எடுத்துக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேளு. இதுல ஹனிமூனுக்கு டிக்கெட் வேற. ஏதோ நான் தான் டிக்கெட் புக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ இஷ்டத்துக்கு என்ன திட்டுறாடா. நானும் அப்புறம்னாவும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம். ஏன்னா நாம ரெண்டு பேரும் இப்படி நின்று பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு அண்ணி தானே காரணம். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவியா? சரி, அதை விட நம்ம இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு அன்னிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொன்னியா? தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? என்னடா நீ வீட்டில் நடந்த பெரிய பிரச்சனையை தனியா நின்று சால்வ் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸா சொல்லக்கூடாதா நீ? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எதுக்குடா அதெல்லாம்? ஒய்ஃப்னா நீ தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? என்ன நண்பா? ஏய், அன்னி கூட வெளிப்படையா பேசு. அவங்க தப்பு செஞ்சா திட்டுறல, அப்போ நல்லது செஞ்சா பாராட்டணும். அதான் நண்பா கரெக்ட். அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லணும்னா எப்படிடா சொல்றது? அது ஆர்டிஃபிஷியலா. தனியா ஒரு கேக் சாப்பிட சொன்னா தனியாலாம் சாப்பிடுவ, அதெல்லாம் மட்டும் யாரும் சொல்லாம செய்வ. ஆனா இது சொன்னாலும் புரியாது இல்ல? என்ன பாக்குற நண்பா? அன்னிக்கிட்ட பேசு நண்பா, தேங்க்ஸ் சொல்லு. அப்பதான் அவங்க மனசு சந்தோஷப்படும். போ நண்பா. சரிடா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற. அவ பண்ணதும் பெரிய விஷயம்தான். தேங்க்ஸ் சொல்றேன். சூப்பர் நண்பா. உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது என்னன்னா, ரொம்ப தேங்க்ஸுங்க. தயக்கம் தருவதும் நீதானே தானே. தேங்க்ஸ் சொல்லவா இவ்வளவு யோசிச்சீங்க? ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த தேங்க்ஸ் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நீங்க இப்ப தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அது உங்களால தான் சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஷிப் திரும்ப கிடைச்சது. அதனால தான் தேங்க்ஸ். என்னோட டென்ஷன்ஸ், என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என் கூட வாழ்றீங்களே, அது நிஜமாவே பெரிய விஷயம். எனக்கு ஓசிடி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. நான் உங்களை புரிஞ்சுக்காம ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரிங்க. என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு நேரம் நார்மலா தானே இருந்தீங்க, திடீர்னு தேங்க்ஸ் சொல்றீங்க, திடீர்னு சாரி சொல்றீங்க. எப்பவும் போல இருங்க கௌதம், உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகல. இல்லைங்க, நான் ஆக்சுவலி எப்போ தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், லேட் ஆயிடுச்சு. இப்போவும் சொல்லலைன்னா ரொம்ப தப்பாயிடும். மனசறிஞ்சு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே ஆபீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லுவான் அந்த கௌதம். டேய், மெல்ல பேசுடா. தண்ணியை போட்டு சத்தம் போட்டு ஏன் ஊரை கூட்டுற? நான் எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு அவன் யாரு? எனக்கே ஆர்டர் பண்ணுவான் அவன். அந்த ரைட்ஸ் அவனுக்கு யாரு கொடுத்தா? அது என் ஆஃபீஸ். என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றான். அவன் பெரியவனா? என்னடா இதெல்லாம் எங்கிட்ட கேட்கற? நீ அவங்ககிட்ட போய் கேள்ற. சொன்னா கேட்க மாட்டியா? எவன் காதுல விழுந்துற போதுடா. விழட்டும்.
நல்லா விழட்டும். எனக்கு ஒரு பயமும் கிடையாது. இனிமே அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளோ அசிங்கப்படணுமோ அதெல்லாம் பட்டாச்சு. நீ பட்டு உனக்கு புத்தி வரலையாடா? ஆமா, இது யார் சொத்து? இது யார் சொத்துங்கிறேன். எங்க அப்பா சொத்து தானே. கௌதம் ஏதோ தான் சொத்து மாதிரி ஓவரா பேசுறான், கை நீட்டுறான். இதை பாரு, நீ பண்ண தப்பு அப்படி. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னும் பண்ணுவேன். பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுவேன். பாக்குறியா பாக்குறியா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் இப்படி உளர்ற? நான் வளரல, ஆ, நிஜமா தான் சொல்றேன். சின்ன சின்ன தப்பா பண்றதுக்கு ஒரே பெரிய தப்பா பண்ணிட்டா என்னன்னு யோசிக்கிறேன். என்னப்பா சொல்ற? கௌதம் உயிரோட இருந்தா தானே ஆர்டர் போடுவான். மொத்தமா முடிச்சு விட்டா டேய், குடி உன் கண்ணை மறைக்குதுடா. கொலை பண்றது என்ன அவ்வளவு ஈஸியான விஷயமா? வேண்டாண்டா, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருந்தா. இல்ல மாமா, இப்பதான் நான் சரியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளிய போடக்கூடாது, உடனே செஞ்சு விட்டுறணும். இன்னையோட அவன் கதையை முடிக்கிறேன். டேய், என்னடா துப்பாக்கி எல்லாம் எடுக்கிற? டேய் 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 நில்றா. டேய் டேய் டேய், நடக்கவே முடியலையாடா? அம்மா, என்ன இந்த 4 சோத்துக்குள்ள இருக்க வச்சான்ல, அந்த வலி உனக்கு புரியாது மாமா. டேய், உங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம்டா மாப்பிள்ள, அவசரப்படாத. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். டேய், மாமா சொன்னா கேளுடா, என் தங்கண்டா. டேய் டேய், இதுல நீ தலையிடாத மாமா. நீயோட அவன் கதை முடிஞ்சது. அபிஷேக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு அவனுக்கு காட்டுறேன். ஏய், டேய் அபிஷேக், இதுக்கு நீங்க தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கும் சந்தோஷ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் ஒரு பெரிய ரசிகை. என்னால இந்த உதவியாவது பண்ண முடிஞ்சதேன்னு நான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அபிஷேக் தான் அந்த நகை எடுத்தான்னு ப்ரூவ் பண்ணி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க எனக்கு கிடைச்ச சான்ஸ் இது. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதுக்கு நீங்க ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்ப என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதானா? எப்படியும் அபிஷேக் அந்த நகையை பார்க்க போவான்னு எப்படிதான் கெஸ் பண்ணீங்களோ, சிசிடிவில நீங்க என்ன பார்க்க சொன்னப்போ கூட எனக்கு நம்பிக்கையே வரல. நீங்க அவ்வளவு தூரம் சொன்னீங்களேன்னு தான் போய் பார்த்தேன். அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எவ்வளவு கரெக்டா நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காள் அந்த மதுமிதா. சோ மிஸ்டர் கௌதம், எப்பவும் உங்களுக்கும் சந்தோஷ்க்கும் இடையில இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. மதுமிதா, எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டல. ஆபீஸை விட்டு என்ன வெளியே அனுப்பிட்ட. இப்ப கௌதம கொல்றது வேஸ்ட். நான் பழி வாங்க வேண்டியது முதல்ல ஒன்னதான். அதனால நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, நார்மலாவே இருங்க. நான் சும்மா விட மாட்டேன் மதுமிதா. டேய், துப்பாக்கி அவ்வளவு வேகமா எடுத்துட்டு போன, சுட்டுட்டியா? துப்பாக்கி சுட்ட சத்தமே கேட்கலையாடா? அவனை சுடணும் தான் போனேன். கன்னெல்லாம் லோட் பண்ணிட்டேன்.
நான் சுடல. சு, நல்ல வேலை. ஆமாம், அவ்வளவு வேகமாக போன, ஏன்டா மனசை மாற்றிட்டு சுடாமல் வந்த? பயந்துட்டியா? பயமா? எனக்கா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கௌதம் இல்ல. அப்போ வேற யாரு? வேற யாரு? அந்த மதுமிதா தான். ஏய், என்னடா சொல்ற? ஆமா, நான் தான் நகையை திருடினேன்னு கண்டுபிடிச்சு அதை கௌதம் கிட்டையும் சந்தோஷ் கிட்டையும் ஆதாரத்தோட போட்டு கொடுத்துருக்கா மதுமிதா. நகை ஸ்டோர் ரூம்ல இருக்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அது எப்படி கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னு நம்ம மண்டையை போட்டு உடச்சிட்டோம்ல. அதை கண்டுபிடிச்சு கௌதம்கிட்ட சொன்னதும் மதுமிதா தான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கௌதம கொல்ல போனப்போ மதுமிதாவே கௌதம்கிட்ட சொல்லிட்டு இருந்தத என் காதால கேட்டேன். பார்க்க புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்கா பாத்தியா? அவளை சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டேய், மறுபடியும் துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்பிடாதடா. வேற ஏதாவது யோசிச்சு பண்ணு. நான் ஏன் அவளை கொல்ல போறேன்? கோவத்துல கொன்னுட்டா பொட்டுன்னு போயிடுவா. அதுல என்ன கிக்கு இருக்கு? இவளுக்கு வேற வேற ட்ரீட்மெண்ட் இருக்கு. நான் அடிக்கிற அடியில அவ அப்படியே கதறணும். ஆனா யார் அடிச்சதுன்னு மட்டும் தெரியக்கூடாது. ஏன் தனக்கு இப்படி நடக்குது, என்ன காரணம்னு தெரியாம புலம்பணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஆமா, அப்படி என்னதான் பண்ண போற? என்ன வேணா பண்ணுவேன் மாமா, என்ன வேணா பண்ணுவேன். மதுமிதாக்கு எது வேணாலும் நடக்கலாம். இல்ல அவளை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது நடக்கலாம். யாருக்கு தெரியும்? நில்றா, எங்கடா ஆபீஸ்கா? ஆமா பாட்டி, ஏகப்பட்ட வேலை இருக்கு. பாய் பாட்டி. நில்றா, இப்படி ஆபீஸ் ஆபீஸ்னு சுத்திக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்தவளை வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டாம்? அவ எத்தனை நாளைக்கு தான் வீட்லயே அடைஞ்சு கிடப்பா? அதெல்லாம் சாயந்தரம் போய்க்கிறோம் பாட்டி. இல்ல இல்ல, இப்பவே நீ அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா. இப்போவா? ஆமா, இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்தா சரியாவே வராது. இந்த லட்சணத்துல ஹனிமூனுக்கு வேற அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால இன்னைக்கு அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வா. பாட்டி, ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு. எல்லாரும் எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு போக சொன்னா எப்படி பாட்டி? அதான் ஆபீஸ்ல அத்தனை பேரை வேலைக்கு வச்சிருக்கல, எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. நீ லீவு போடுற, அவளை வெளியில கூட்டிட்டு போற. ஐயோ பாட்டி, போனை கொடுங்க. போன் எல்லாம் வேண்டாம். போன் இருந்தா நீ போன்லயே தான் பேசிட்டு இருப்ப. மதுமிதா, அவன் கூட எங்கேயாவது வெளியில போயிட்டு வா. சரி பாட்டி, நீங்க சொன்ன மாதிரியே லீவ் போட்டு கூட்டு போறேன். போனை கொடுங்க. தர்றேன். ஆனா போன்ல எமர்ஜென்சி கால்ல தவிர வேற எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? சரி பாட்டி. ஆபீஸ்ல இருந்து கால் வந்ததுன்னா எடுக்கவே கூடாது. உன் கவனம்லாம் மதுமிதா மேல மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? இந்த போன். மதுமிதா, இவன் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம ஆபீஸ் போனான்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஏய், உருன்னு போகாம இவ கூட 4 வார்த்தை சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போ. சரி சரி பாட்டி. 4 இடத்த சுத்தி காமிடா. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. ஜாலியா மனசு விட்டு பேசிட்டு வாங்க, புரியுதா? சரி. மதுமிதா, போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பாத்தீங்கன்னு. சொல்றேன் பாட்டி. போயிட்டு வரேன் பாட்டி. மதுமிதா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்களை வெளியிலேயே அனுப்பி வைக்கிறேன். அவன்கிட்ட மனசு விட்டு பேசு. நீ பேசினாதான் அவனும் உன்கிட்ட பேசுவான், புரியுதாமா? சரிங்க பாட்டி.
குமார், சார். நீ இன்னைக்கு என் கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. கீ கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ம். தயக்கம் தருவது நீதானே தானே மயக்கம் ஒரு புறம் தந்தாயே நீதானே. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அட, ஆடு தானா வந்து மாட்டுதே. இன்னைக்கு விடக்கூடாது. இருக்கு உனக்கு.